ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க சுவிசேஷங்கள் இயேசு அப்படிங்கிறதுல கடைசி பாகத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல். இது நாங்க போன முறை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறதுக்கு. அதுல நாங்க இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளில், அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நடந்த ஆஹ் சம்பவங்கள், அதாவது அவருடைய தரிசனங்கள், உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்ற அவர் காட்டிய அந்த 5 தரிசனங்கள் நாங்க பார்த்தனாங்க. அந்த நாள்ல என்ன நடந்தது அப்படின்றது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியில இருந்ததாக அப்போஸ்தல புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஏனைய 39 நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போறோம். இது ரொம்ப நேரம் பிடிக்காது. கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கு. நாங்கள் போன கிழமையை முடிச்சிருக்கலாம், ஆனால் நேரம் போயிட்டது ஒரு மணி தியானம். ஸோ அதனால அதில் மிச்சத்தை நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா நான் இன்றைக்கு வகுப்பை முடிக்க பார்க்குறேன். ஸோ இயேசுவின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற நேரத்தில் நாங்கள் போன முறை அந்த ஒழுங்கு வரிசையை நாங்கள் பார்த்தோம்னாங்க. ஆஹ் முதல்ல மகதலேன மரியாளுக்கு தன்னை காண்பித்தார். அதுக்கு பிறகு மற்ற ஸ்திரீகள். நாங்க பார்த்தனாங்க அந்த ரெண்டுக்கும் இடையில தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு உப்புரவாக்குதல் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு தன்னுடைய இரத்தத்தினால அவர் திரும்ப வந்திருக்கிறாரு நாங்க பார்த்தனாங்க. என்று சொன்னா அதனால தான் மகதலேன மரியாளை தொட வேணும்னு சொல்லிட்டு மற்ற ஸ்திரீகள் பாதத்தை தொட்டு வணங்குவதற்கு இடம் கொடுத்தார். ஸோ அந்த சம்பவத்தை நாங்க ஞாபகப்படுத்தி கொண்டா காலையில இப்ப ஓய்வு நாள் எல்லாரும் ஓய்ந்து இருக்கிறாங்க. ஓய்வு நாள் முடிய விடிய விடிய அடுத்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் விடியக்குள்ள ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரும் புறப்பட்டு கல்லறைக்கு போறாங்க. போற வழியில கழிச்சு கொண்டு போறாங்க யார் அந்த கல்லை திறக்கிறதுன்னு சொல்லி. ஆனா ஏற்கனவே ஒரு தூதன் அங்க வந்து கல்லை தள்ளி விட்டுட்டு அந்த கல்லுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த காவலாளிகள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அதை பார்த்து அதை அந்த டைம்ல தான் இந்த பெண்களை கழிச்சு கொண்டு வராங்க. அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது கல் திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்து மகதலேன மரியாள் பேதுருவையும் யோவானையும் கூட்டிட்டு வர்றதுக்கு போறா. மற்ற பெண்கள் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு ஆஹ் வராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாங்க அதுக்கு பிறகு பேதுரும் யோவானும் வராங்க. அந்த டைம்ல மற்ற பெண்கள் திரும்ப போயிட்டாங்க. அதுக்கு பிறகு மரியாள் அந்த கல்லறையிலேயே இருக்கிறா. அங்க இருக்கக்குள்ள தான் இயேசு கிறிஸ்துவ முத பார்க்கிறா. அதுக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்து மற்ற பெண்களுக்கு தன்னை காண்பிக்கிறாரு. அது பிறகு பேதுரு நாங்க வாசிச்சனாங்க போன முறை. பேதுரும் யோவானும் வந்து கல்லறையில திரும்பி உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு திரும்பி போகும் பொழுது பேதுரு யோசிச்சு கொண்டே சிந்தித்து கொண்டே போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யோவான் முதல்ல போயிருக்க கூடும். யோவானுக்கு பிறகு பேதுரு திரும்ப வீட்டுக்கு வர டைம்ல யோசனையிலேயே வாரான், என்ன நடந்திருக்கும் என்று யோசிச்சு கொண்டே வாரான். அந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு காட்சி கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா எம்மாவுக்கு போன சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தரிசித்ததுக்கு பிறகு மறுபடியும் எருசலேமுக்கு திரும்ப வந்து கதையை சொல்லக்குள்ள அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் பேதுரு இயேசு கிறிஸ்துவை கண்டார் அப்படி என்று சொல்லி. ஸோ அந்த கேப்ல நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது பிறகு 12 தரிசனமானது நாங்க பார்த்தனாங்க. 12 நாங்க சொல்லப்படுறது தோமாவை விடுத்து, யூதாஸ் காரியத் ஏற்கனவே செத்து போயிட்டான். தோமாவை விடுத்து, தோமாவை தவிர மற்ற 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 10 பேரோட எம்மாவுக்கு போன சீஷர்கள் திரும்ப வர அந்த 2 சீஷர்களோட சேர்த்து மொத்தம் 12 பேர் என்று தான் நாங்க கணக்கெடுக்கிறோம். ஸோ இந்த 5 சந்தர்ப்பங்களும் தான் நான் போன முறை பார்த்தனாங்க. ஒரு மத்தியானம் பிடிச்சது விழாவாரியா நாங்க பார்த்துனாங்க. அதனுடைய டாக்குமெண்ட் நான் குரூப்ல போட்டிருந்தேன். யாருக்காவது ரெக்கார்டிங் தேவையாண்டா ரெக்கார்டிங்கும் அவைலபிளா இருக்கு, அதுவும் குரூப்ல போட்டிருக்கிறோம், அதுவும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த முதலாம் நாளிலேயே 5 முறை தன் உயிர்த்தெழுந்ததை தரிசனமாக காண்பிச்சிருக்கிறார். ஸோ இதை தவிர அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் அடுத்து இந்த பூமியில இருந்த மொத்தமா 40 நாட்கள். ஸோ ஏனைய 39 நாட்களுக்குள்ளே அவர் வெவ்வேறு மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் 11 அதாவது தோமா உட்பட அந்த 11 சீடர்களுக்கு. யூதாஸ் காரியத்தை தவிர அவர் இறந்துட்டார் தானே. ஸோ அவரை தவிர மற்ற 11 பேர் தோமாவும் இருக்கக்குள்ள இன்னொரு முறை அவர் வராரு. அதுல இருந்து தான் இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண வேணும். ஸோ அந்த 11 பேருக்கும் அதைத் தொடர்ந்து 7 சீஷர்கள் திபேரியா கடல் என்று அழைக்கப்படுற கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது, அதே அதுக்கு பிறகு அவர்கள் கலிலேயாவில் இருக்கும் பொழுது அங்க 500க்கு அதிகமான சகோதரருக்கு காண்பித்ததாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பிறகு யாக்கோப் என்று சொல்லப்படுறது இயேசு கிறிஸ்துவின் தாயினுடைய மகன், இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் நாங்க சொல்றது. சோ சின்ன யாக்கோபு.
என்று அழைக்கப்படுகிற அந்த யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஸோ அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. கடைசியா அவர் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அவர் தரிசனமாகி இருக்கிறார். ஸோ இப்படி இந்த சந்தர்ப்பங்கள் தான் அடுத்தடுத்து நாங்க பார்க்கிறோம். ஸோ இதுகளை எப்படி நடந்தது, எந்தெந்த வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்க இப்போ பார்க்க போறோம். நான் அதை வேர்ட் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். அதுல நான் இதை குரூப்ல போடும் இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு இப்போ நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். என்ன நடந்தது 8 நாளைக்கு பிறகு, முதலாம் நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. அது தொடர்ந்து பிறகு 8 நாளைக்கு பிறகு என்ன நடந்தது. 8 நாளைக்கு பின்பு யோவான் 20வது அதிகாரத்திலேயும் மார்க் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இருக்கு. ஸோ இப்ப நான் வாசிக்க போற வசனங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்துல இருந்து இதுதான் இப்ப வாசிக்க போற வசனங்கள் இருக்கு. யோவான் 20வது அதிகாரத்துல 26வது வசனம் தொடங்கி நான் வாசிக்கிறேன். ஸோ மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, ஸோ முதலாம் நாள் தான் காட்சி கொடுத்த பிறகு 8 நாளைக்கு பிறகு அநேகமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஸோ வாரத்தின் முதலாம் நாள் தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அதுல இருந்து அடுத்த 8 நாளைக்கு பின்பு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். ஸோ அங்க ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, தோமாவும் அவர்களுடனே இருந்தார் அப்படின்னு சொல்ல 11 சீடர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, அப்ப கதவு மூடப்பட்ட அறைக்குள்ளாக வரக்கூடிய உடல் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. இது வந்து உயிர்த்தெழுதலின் உடல்னு நாங்க சொல்லுவோம், மகிமை அடைந்த சரீரம் என்று சொல்லுவோம். இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஆனா நாங்க இது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலது எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் கிடைக்க போகுது இல்லையா. நாங்க உயிர்த்தெழுதல், எங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வருகையில, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில நாங்களும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது எங்களுக்கும் ஒரு மகிமை அடைந்த சரீரம், மறுரூபம் அடைந்த சரீரம் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சரீரத்துக்கும் இந்த தன்மைகள் இருக்கும் என்று நாங்க நம்புவதில் தவறில்லை. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய சரீரம் எப்படி இருந்ததோ அந்த தன்மைகள் எங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு என்று நாங்கள் கருதலாம். ஸோ இங்க இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறையில நடுவுல வந்து இருக்கிறாரு. வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்ப அதுக்கு பிறகு பின்பு அவர் தோமாவை நோக்கி, இதை பற்றி மேலதிக விவரங்கள் மற்ற மாற்கு சுவிசேஷ புத்தகத்திலும் மற்ற மத்தேயு புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. எப்படி அங்க நடந்த உரையாடல்கள் சில எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் ஸோ அதுகள் நீங்க பார்த்து வாசிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, என்றால் முதலாவது சந்தர்ப்பத்தில் 8 நாளுக்கு முன்பதாக தோமா இல்லாத நேரத்தில் அவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது தோமா என்ன பண்ணினாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவர் தோமா இருக்கல தானே. அப்ப சீஷர்கள் சொன்னாங்க, இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு நாங்க பார்த்தோம்னு சொல்லக்குள்ள தோமா சொன்னா, இல்ல நான் நம்ப மாட்டேன், என் விரலை அவருடைய காயங்கள்ல போட வேணும், என் கையை அவருடைய விழாவில் போட்டு பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காகத்தான் இப்ப 8 நாளைக்கு பிறகு தோமா இருக்கக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இங்க சொல்றாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நான் போன கிழமையே குரூப்ல போட்டுட்டேன், நீங்க எல்லாம் வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் வேகமா கொஞ்சம் போறேன். அடுத்து 28வது வசனத்துல தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே, மை லார்ட் மை காட். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இயேசுவும் கிறிஸ்துவும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழாக நாங்க பார்த்திருக்கிறோம். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு, ஆண்டவர் என்பதற்கும் தேவன் என்பதற்கும் என்ன வித்தியாசம், அல்லது கர்த்தர் என்பதற்கும் தேவன் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றது. சோ அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சோ இது வந்து 6வது சந்தர்ப்பம். 8 நாளைக்கு பிறகு தோமாவும் இருக்கக்குள்ள அவர் தன்னை காட்சிப்படுத்துறார். அதுக்கு பிறகு 21வது அதிகாரத்துல, யோவான் 21வது அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. எனக்கு அடிக்கடி நான் வாசிக்க தோன்ற ஒரு வசன பகுதி தான் அது. 21வது அதிகாரம் எனக்கு பிடிச்ச வசன பகுதி ஒன்று. திபேரியா கடல். திபேரியா கடல் என்றது கலிலேயா கடலுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு
பெயர். அது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது தெரியுமா? திபேரியா கடலும் கலிலேயா கடலும் ஒன்றுதான் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? எங்க சொல்லி இருக்குன்ட்டு. யோவான் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. யோவான் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். சோ திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடல் என்று யோவான் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. சோ அங்க என்ன நடக்குது? 21வது அதிகாரத்துக்கு போனா, இவைகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவ எல்லாம் கண்ட பிறகு இப்ப கொஞ்சம் கேப் இருக்குது போல இருக்கு. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவர்களோட சீஷர்களோட இருக்கவில்லை. இப்ப முதலாம் நாள் காட்சி அளித்தார், அதுக்கு பிறகு 8வது நாள் தான் காட்சி அளிக்கிறார். இடையில அவர் இல்ல. சோ அதுக்கு பிறகு அது மாதிரி ஒரு கேப் இருந்திருக்கலாம். அப்ப சோ அந்த டைம்ல சீஷர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற டைம்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. சோ இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும், நாத்தான்வேலுக்கு இன்னொரு பெயர் தான் பர்த்தலமேயு என்று நாம் நம்பப்படுகிறது, செபதேயுவின் குமாரர் யோவான் யாக்கோபு. செபதேயுவின் குமாரன்னு சொல்லப்படுறது வந்து யோவான் யாக்கோபு. அவருடைய சீஷரில் வேறு 2 பேர், இன்னும் 2 சீஷர்கள். சோ மொத்தமா 7 பேர் இருக்கிறாங்க. பேதுரு, தோமா, 3வது நாத்தான்வேல், ஆஹ் அதோட இந்த யாக்கோபு, யோவான். அப்ப அஞ்சு அஞ்சு பேர், வேற 2 சீஷர்கள் 7 பேர். சோ இந்த 7 பேரும் இருக்கக்குள்ள பேதுரு என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போகிறேன். இப்ப பேதுரோட தொழில் வந்து மீன் பிடிக்கிறது தான் தொழில். அதை மீன் பிடிச்சுக்கிற தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்து, நீ அதை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கு வாரான். ஆனா இங்க உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இப்ப இயேசு தன்னோட இல்ல, தங்களோட இல்ல அப்படிங்கிறதுக்கு பிறகு பேதுரு மனம் சோர்ந்து போயிட்டு, இனி நான் என்ன செய்யறது? இயேசு கிறிஸ்து இப்ப இல்ல. அவர் தான் என்ன வர சொன்னாரு, அவருக்கு பின்னுக்கு இருக்க சொன்னாரு, மனுஷர்கள் பிடிக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப அவரும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். சோ எனக்கு எது முடியுமோ நான் அந்த தொழிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னை பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போறாரு. தன்னை பழைய வாழ்க்கைக்கு போறாரு. சோ அந்த டைம்ல மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்களும் நாங்களும் உடனே கூட வருகிறோம். இப்ப அவங்களும் நாங்களும் வாரம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் ஒன்று பிடிக்கவில்லை. அது பிறகு இயேசு கிறிஸ்து கரையில் நின்று அவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு, இப்படி வலைய போடுங்க, திரளான மீன் அகப்படும் என்று சொல்லி. அந்த நேரத்துல அந்த மாதிரி பேதுரு செய்ய அதே மாதிரி மீன்கள் பிடிபடுது. அப்ப பேதுருக்கு ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டா லூக்கா 5வது அதிகாரத்துல இப்படித்தான் பேதுரு முதல்ல இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டான். லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுரு இந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள்ல இப்படித்தான் நடந்தது. இயேசு சீமோனுடைய படகுகளில் ஒன்றில் ஏறி, இது லூக்கா 5வது அதிகாரத்து, சீமோனுடைய படகுகளில் ஒன்றில் ஏறி என்ன பண்றாரு? அத போதகம் பண்றாரு. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்ப 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? சீமோன் சொல்றாரு, நாங்க ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் நீங்க சொல்றனால நான் போடுறேன்னு சொல்லி போட்டு மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். அப்பொழுதுதான் பேதுரு மனம் திரும்பி சொல்றாரு. அப்பொழுது 8வது வசனத்துல, லூக்கா 5:8, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். அப்பதான் தான் பாவி அப்படிங்கிறத பேதுரு உணர்ந்து அறிக்கையிடுறான். சோ இதுதான் அவனுடைய ரட்சிப்பின் சந்தர்ப்பமாக கருதலாம். சோ அவனுடைய ஆரம்பம் இங்க தான் வருது. அவனுடைய ரட்சிப்பின் ஆரம்பம் இங்க இப்படித்தான் நடந்தது. மீன் ராத்திரி முழுக்க முயற்சி செய்து மீன் பிடிபடவில்லை. மறுநாள் இயேசுவின் வார்த்தையின்படி போட மீன் அகப்படுது. சோ மறுபடியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட அதே மாதிரி தான் அவன் சோர்ந்து போய் மீன் பிடிக்க முயற்சி தன் பழைய வாழ்க்கைக்கு போகும் பொழுது அதே மாதிரி மீன் பிடிக்க முடியாம போய் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால மீன்கள் பிடிபடக்குள்ள அவனுக்கு உணர்வு வருது. அப்ப பேதுரு
என்ன பண்றான்? சோ திரளான மீன்கள் அகப்பட்டது. அப்பொழுது 7வது வசனத்துல, யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனத்துல, இயேசு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தான் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். சோ அவன் படகுல இயேசு கிறிஸ்து கிட்ட போறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்ல. அதை விட வேகமா நீந்தி போலாம நினைச்சிருப்பான் போல இருக்கு. கடல்ல குதிச்சு முதல்ல வந்துட்டான். சோ அதுக்கு பிறகு மற்ற சீஷர்கள் கரைக்கு தூரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தான் படகை எடுத்துக்கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு சீமோன் பேதுருவும் திரும்ப படகுல ஏறி அந்த இழுத்துக்கொண்டு வாரான். சோ இப்படியாக ஒரு தரிசனம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கத்தான் பேதுருவுக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆம் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதே மாதிரி 3 தடவை அந்த கேள்வியை கேட்கிறாரு. 3 தடவையும் சொல்றாரு. அதுக்கு பிறகு பேதுருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா வயோதிப காலத்துல அவனுக்கு என்ன நடக்கும்ன்றதை அறிவிக்கிறாரு. இப்படியெல்லாம் இயேசு தன்னை காண்பிக்கிறார். சோ இது வந்து அவர்கள் காண்பித்த 3வது சந்தர்ப்பமாய் இருக்கலாம். சோ இது வந்து சீஷர்கள் காண்பிச்ச 3வது சந்தர்ப்பம். முதலாவது உயிர் தெழுந்த அதே நாள்ல, அதுக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு, அதுக்கு பிறகு இது வந்து திபேரியா கடல்ல, கலிலேயா கடல்ல அந்த 7 சீஷர்களுக்கு. சரியா? சரி. சோ இப்ப மறுபடியும் ஸ்கிரீனை ஷேர் பண்ணினால் எங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு, எங்களோட இதுக்கு, இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? ஸோ திபேரியா கடல் சீஷர்கள் வரைக்கும் நாங்க பார்த்தாச்சு. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேள்வி கேட்க இருக்கா? முதல் 5 சந்தர்ப்பங்களும் முதலாவது ஒரே நாள் நடந்துட்டுது. அதுக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு அந்த 11 தூமா உட்பட 11 சீஷர்களுக்கும், அதுக்கு பிறகு திபேரியா கடல்ல அந்த 7 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். அதுக்கு பிறகு 500க்கும் அதிகமான சகோதரர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல 500க்கும் அதிகமான சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 11 ப- பதின் மத்தேயு 28வது அதிகாரம், எனக்கு நான் போடல, 28 எடிட் பண்ணல, அது என்ன பதில்? மத்தேயு 28வது அதிகாரம், மத்த 28வது அதிகாரத்துல 16வது வசனம், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு போக சொன்னார், கலிலேயாவுக்கு, அங்க வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கத்தான் அந்த 500க்கும் அதிகமான பேருக்கு தன்னை காண்பித்திருக்க கூடும் என்று நினைக்கிறோம். ஸோ அது வந்து 17வது வசனத்துல, மத்திய 28வது அதிகாரம் 17வது வசனத்தில் தொடர்ந்து வாசிச்சா, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஸோ அந்த 500 பேர்ல சிலர் வந்து சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகா கட்டளை, மகா ஆணை, பெரிய ஆணை, நாங்க சொல்ல மகா கட்டளையே, the கிரேட் கமிஷன், அதாவது கமாண்ட், கமிஷன், அது அது மகா பணி, மிகப்பெரிய பணி, அந்த பணியை ஒப்படைக்கிறாரு அந்த சீஷர்களுக்கு. ஸோ இது வந்து அடுத்த சந்தர்ப்பம். அதுக்கு அடுத்து யாக்கோபு. இது வந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் மட்டும்தான் யாக்கோபுக்கு தரிசனமானது சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல
பின்பு யாக்கோபுக்கும். இந்த யாக்கோபுன்றது சின்ன யாக்கோபு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று அழைக்கும். ஏன்னா 12 சீஷர்கள்லயும் ஒரு யாக்கோபு இருக்கிறார் இல்லையா? அந்த யாக்கோபுக்கு இல்ல. இது வந்து இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுக்கு. இப்ப யோவான் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7வது அதிகாரத்துல, சாரி, 7வது அதிகாரத்துல, ம், 5வது வசனம், அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடியார். சோ அவருடைய சகோதரர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல ஆரம்பத்துல. ஆனா அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது, ஆஹ், இங்க, அவருடைய சகோதரரும் கூட ஒரு மனப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய சகோதரரும் கூட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுத்ததுனால தான் ஆஹ், சீஷர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள் அப்படின்னு நாங்க நம்பலாம். சோ இது யாக்கோபுக்கு தரிசனமானது ஒரு விசேடமான தரிசனம். ஆனா எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்ற விவரம் கொடுக்கப்படவில்லை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் தான் யாக்கோபுக்கு என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றபடி சொல்லப்படவில்லை. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபின் சகோதரனாக யூதாவும் தங்கியிருந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த யூதாவும், இங்க சொல்லப்படுற இந்த யூதாவும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதாவா இருக்கத்தான் சான்ஸ் இருக்கு. யாக்கோபின் சகோதரனாகிய யூதான்னு சொல்லப்படுறது, அதுவும் இயேசு கிறிஸ்துவோட சகோதரனா இருக்கலாம்னு கூடி வந்திருந்தவர்கள் அவரும் இருக்கிறாரு. சரி. ஸோ அடுத்த சந்தர்ப்பம், இப்போதைக்கு நாங்க எத்தனை பார்த்துட்டோம்? பவர் பாயிண்ட்டுக்கு போனா யாக்கோபு வரைக்கும் பார்த்தாச்சு. 9, மொத்தம் 9. இதெல்லாம் வேறு வேறு தினங்கள்ல நடக்குது. 6, 7, 8, 9ஆம் காட்சிகள் எல்லாம் வந்து வேறு வேறு நாட்கள்ல நடக்குது. முதல் 5ம் ஒரே நாள் நடந்தது. மற்றதெல்லாம் வேறு வேறு நாட்கள்ல நடக்குது. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அப்படி என்று கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் அப்படிங்கிறது வந்து அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகும். இதுல தான் நாங்க சொன்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தரிசனமானார்னு சொல்லி, ஸோ 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகியன்னு சொல்லப்பட்டு. ஸோ இதுக்கும் அதுக்கும், ஸோ அப்போஸ்தலர் எல்லாருக்கும்ன்றது வந்து அடிக்கடி அவர் தரிசனமாகி இருக்கக்கூடும். அடிக்கடி தரிசனமாகி இருக்கக்கூடும். அதுதான் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் என்று பொதுவா சொல்லி இருக்கு. சோ அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அப்படி தரிசனமாகும் பொழுது எல்லாம் என்னது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சோ அவர் அந்த 40 நாளும் பல பல்வேறு தரிசனங்கள் கொடுத்து, அந்த சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு பல்வேறு தரிசனங்கள் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவர்களுடன் பேசி தெளிவான உதாரணங்கள், திருஷ்டாந்தங்கள் கொடுத்து அவர்கள் தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்து தான் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறத அவர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி காட்டுறார். சோ அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் இருந்திருந்தா அவருடைய விசுவாசத்தின் அடிப்படை இல்லாம போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த பேதுரு போன மாதிரி எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தான் காட்சி கொடுத்ததுனால தான் அவர்கள் ஊழியத்துக்கென்று தன்னை உயிரையும் கொடுக்க
தயாரா வந்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியமானது. ஸோ அதை குறித்து மேலும் வசனங்கள் நான் பிறகு ஸ்லைட்ல வச்சிருக்கிறேன், அதை நான் பிறகு போடுறேன். ஸோ அன்றையும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது, அப்ப அப்படி அவர் பல நாள் பல தரிசனங்கள் கொடுத்து வந்திருக்கிறார். அப்படி ஒரு நாள் கூடி வந்திருக்கும் பொழுது, அப்படி ஒரு நாள் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, ஜலத்தினாலே யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ இப்படியாக அவர் கட்டளையிடுறார் என்னது, நீங்க எருசலேம்ல இருக்கணும், அதை விட்டு எங்கேயும் போக வேணாம். அங்கத்தான் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிடைப்பார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஃபர்ஸ்ட் எருசலேம்ல, பிறகு யூதேயாவில், பிறகு சமாரியாவில், பின்பு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்றாரு. ஸோ எருசலேமிலும் எருசலேம் அமைந்திருக்கிற அந்த மாவட்டத்திலும் அதற்கு மேல இருக்கிற அயல் மாவட்டத்திலும் உலகம் பூராகும். ஸோ இப்படித்தான் சுவிசேஷம் பரவிச்சு. ஸோ கடைசியா எப்ப நடந்தது, கடைசியா என்ன நடந்தது, அவர் உயர எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடந்தது, அதுதான் அவருடைய கடைசி தரிசனம். கடைசியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த கடைசி தரிசனம். அது எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ அது வந்து இப்ப நான் வாசிச்ச அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து போகுது. அந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல நான் வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு லூக்கா புத்தகத்துல 24வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், ஸோ அவர்களோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஸோ அவர்களை கலிலேயாவுக்கு வர சொன்னாரு. கலிலேயாவுக்கு போனாங்க, அங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து பல தரிசனங்கள் காண்பித்தாரு. ஒருவேளை அவர்கள் கலிலேயாவுக்கு வர சொல்லி சொன்னது அந்த பேதுருவுக்கு அந்த கலிலேயா கடல்ல அந்த மீன் பிடிக்கிற சம்பவம் நடக்க வேணும் என்றதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த கலிலேயாவில் அவர் தரிசனமாகி பல தரிசனங்கள் காண்பித்து அவர்களை அது நாங்கள் சொல்லும் பேதுருவின் மறுசீரமைதல், ரெஸ்டரேஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்கு என்ன சொன்னாரு, நீங்க எருசலேம்லயே இருங்க, எங்கேயும் போக வேணாம்னு. ஸோ அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்திருப்பார்கள். ஸோ அங்க எருசலேம்ல இருந்து பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, ஸோ பெத்தானியா வரைக்கும் தான் போறாங்க. ஸோ பெத்தானியாவுக்கு போயிட்டு தான் அங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் பேசிட்டு இருக்கிறார். அங்க பேசிட்டு இருக்கிற ஆசீர்வதிக்கையில் தான் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள். இப்படித்தான் லூக்கா புத்தகத்தை முடிக்கிறாரு. அதே லூக்கா தன்னுடைய 2வது புத்தகமாகிய அப்போஸ்தல புத்தகத்தை எழுதும் பொழுது அதை கொஞ்சம் விவரிச்சு எழுதுறாரு. அதுதான் இப்ப நாங்க வாசிச்சோம். ஸோ எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இவைகளை சொன்ன பொழுது 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஸோ இதுதான் எதிர்பார்ப்பு, கொடுக்கப்பட்ட எதிர்பார்ப்பு இதுதான். எப்படி அவர் வானத்துக்கு போனாரோ அதே மாதிரி மறுபடியும் வருவார். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு இருங்கள் என்று தான் அந்த தேவதூதர்கள் 2 பேரும் சொல்றார். ஸோ 12வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஸோ இந்த சம்பவம் எங்க நடக்குது? ஒலிவமலையில் தான் நடக்குது. ஸோ ஒலிவமலையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதாக நாங்க கருதுறோம்.
சோ அந்த ஒளிவமலை வந்து எங்க இருக்குது? இப்ப லூக்கா 24வது அதிகாரத்துல என்ன வாசிச்சுனாங்க? அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போகிறார். இப்போ பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போறார். அங்கதான் நடக்குது. அப்போஸ்தலர்ல என்ன நடக்குது? அது ஒலிவமலை என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பெத்தானியாவுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒலிவமலை ஒலிவமலை வந்து எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னால், அதில் ஒரு பக்கம் பெத்தானியாவுக்கு போகும். இப்போ பெரிய மலைகள் அப்படித்தானே இருக்கும். மலைக்கு ஒரு பக்கம் ஒரு கிராமம் இருக்கும், மலைக்கு மறுபக்கம் இன்னொரு கிராமம் இருக்கும். அப்படித்தான் இப்போ ஸ்ரீலங்காலையும் சிவனொளி பாதமலை அப்படித்தானே. ஒரு பக்கம் என்னது ரத்னபுரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஹேட்டன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி பெத்தானியா வழியாக மலையில ஏறி அவர்கள் திரும்பி இறங்கும் பொழுது எருசலேம் வழியாக அவர்கள் இறங்குறாங்க. ஸோ அப்படி இறங்கி அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அந்த மலையிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். ஸோ இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் தரிசனங்கள் நடந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு தான் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்த ஒழுங்கு வரிசை இதுதான். யாருக்கா யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நான் தொடர்ந்து அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். முக்கியமான சில வசனங்கள் நாங்க பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு நாங்க சொல்ற பெயர் வந்து உயிர்த்தெழுதலின் அதிகாரம். அந்த மாதிரி சில முக்கிய அதிகாரங்கள் இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கன்னா சங்கீதம் 119 வந்து என்னது? சங்கீதம் 119 எதற்கு ஃபேமஸ்? எதற்கு பிரபல்யமானது? அது தேவனுடைய வார்த்தையை பற்றிய அதிகாரம். அதுல தேவனுடைய வார்த்தையை பற்றி அதிகாரம் ரெண்டே ரெண்டு வசனத்துல மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லப்படவில்லை. மற்ற 174 வசனங்களிலுமே தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கட்டளை, நியாயப்பிரமாணம், ஆஹ் வசனம் போன்ற சொற்கள் ஏதாவது ஒரு வசனத்துல ஏதாவது ஒரு இதுல கட்டாயம் இருக்கும். ஏதாவது ஒரு முறையில ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கும். அப்ப 119வது சங்கீதத்துக்கு நாங்க சொல்றது அந்த அதிகாரம் வந்து தேவனுடைய வார்த்தையை பற்றிய வசனம். அதிகாரம் அதே மாதிரி தான் எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு நாம் கொடுக்கிற பேர் என்னது? விசுவாசத்தின் அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கு. அதே மாதிரி தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரமும் ஒரு சிறப்பான அதிகாரம். அதுக்கு நாங்க உயிர்த்தெழுதலின் அதிகாரம்னு சொல்லுவோம். உயிர்த்தெழுதலை பத்தி தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தை நான் இதுல முக்கிய வசனமாக கருதி போட்டிருக்கிறேன். அதுதான் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஸோ இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற தனித்தன்மை, அதாவது கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுற இந்த மார்க்கத்துல இருக்கிற தனித்தன்மை அதுதான். மற்ற தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லாருமே இறந்தார்கள், இறந்து போய்விட்டார்கள். எந்த ஒரு மத தலைவரை பத்தியும் அது உயிர்த்தெழுதல் பத்தி சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஸோ எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தான் சார்ந்திருக்கு. ஸோ இயேசு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ரட்சிப்பு முழுமை அடைந்திருக்காது. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால தான் மரணத்தை ஜெயமாக ஜெயித்தார்னு நாங்க சொல்றோம். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது. ஸோ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுடைய தண்டனையை செலுத்துவதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால எங்க பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. பாவங்களுக்குரிய தண்டனை செலுத்தப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்ததினால தான் எங்களுக்குள்ள அவருடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பது அவருடைய உயிர்த்தெழுதலினால் அப்படின்னு ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. இதுல எங்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவார். அதுதான் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவ மீது நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, பஸ்ல போறதுக்கு காசு இல்ல, அதுக்கு ஆண்டவர் ஏதாவது உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. அதுகளையும் ஆண்டவர் சந்திப்பார், அது வேற கதை. ஆனால் இயேசு கிறிஸ்து மீது எங்களுக்கு இருக்க விசுவாசம் வந்து எங்களுக்கு இருக்க எதிர்பார்ப்பு இதுதான்.
கத்தரா யாரு யோபு அதுதான் சொன்னான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படித்தான் யோபு சொன்னார். அப்படி அந்த தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எல்லாரும் இந்த சீஷர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருந்ததுக்கு காரணம் இந்த எதிர்பார்ப்பு. எப்படி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரி தேவன் எங்களையும் எழுப்புவார். இந்த 2 கொரிந்தியர் 4:14ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பாருங்க, நான் அது பைபிள்ல திருப்பி வாசிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி அதுதான் எங்களுக்கு இருக்க நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவார். இயேசு கிறிஸ்து எழுப்பின மாதிரி எங்களையும் எழுப்பி உங்களோட கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார். எங்களை அவர் தமக்கு முன்பாக நிறுத்துவார். இது கிறிஸ்தவர்கள் அதிகமா பேசாத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு. எங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு. இயேசு கிறிஸ்து கடைசி நாள்ல தன்னுடைய ஆம், இந்த விசுவாசிகளுடைய சபையை தன்னுடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பிரசன்ட் பண்ண போறார். ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி மாதிரி எங்களை எங்களை எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்க போறாரு. சோ தமக்கு முன்பாக அவர் நிறுத்தும் ஒரு நாள் இருக்கு. சோ அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு இருக்கு. நான் செத்தமா பரலோகம் போனா மூலையில் உட்கார்ந்து பாட்டு பாடணுமான்றது இல்ல. ஆண்டவர் எங்களுக்காக பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. சோ ஆண்டவர் எங்களை தமக்கு முன்பாக நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். அதுதான் யூதா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனத்துல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். அப்படி நிறுத்த போறார் ஒரு நாள். ம். ஆஹ் எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, நாங்க எபிரேயர் புத்தகத்தையும் படிக்க இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம் அது கொஞ்சம். சோ எபிரேயர் 2:13, இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு ஒரு நாள் காட்ட போறாரு. சோ அதுதான் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஒரு நாள் எங்களை தமக்கு முன்பாக நிறுத்தி எல்லாருக்கும் காண்பிக்க போறாரு. எல்லாருக்கும் காண்பிக்க போறாரு. எபேசியர் 3:10 பாருங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. சோ எங்கள் மூலமா ஆண்டவர் பெரிய பிளான் வச்சிருக்கிறார். சரி. சோ எங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னது? கர்த்தரை இயேசு கிறிஸ்து எப்படி தேவனை உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரி எங்களுக்கும் ஆண்டவர் எங்களையும் உயிரோடு எழுப்புவார். அதனால நாங்க மரணத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை. எங்களை இந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தன்னை மரணத்தின் பொழுது சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இப்படி செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. பச்சை மரத்துக்கு இப்படி செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவையே பகைத்த இந்த உலகம், இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்த இந்த உலகம், இயேசு கிறிஸ்துவையே கொன்ற இந்த உலகம் கிறிஸ்தவர்களாகிய எங்களையும் கொல்லும். எங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும், எங்களுக்கும் பகை வரும். ஆனால் எங்களுக்கு இருக்க நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுத்த சீஷர்கள் ஒவ்வொருவரும், ஸ்தேவான் முதற்கொண்டு, ஸ்தேவான் தான் முதலாவது இரத்த சாட்சி. சோ ஸ்தேவான் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ எழுப்பினவர் எங்களையும் அவரோட எழுப்புவார் என்று சொல்லி. சோ அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் நித்திரை அடைந்தவர்கள்னு சொல்றது கர்த்தருக்குள் இறந்து போனவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இறந்து போனவர்களுக்கு தான் நித்திரை அடைந்தவர்கள் சொல்லப்படுது. சோ நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க மத்தவங்கள மாதிரி, செத்து போன மத்தவங்களுக்காக மத்தவங்க அழுகிறது மாதிரி நீங்க இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படி சொல்றாரு? மிகுதியான வசனங்கள் நாங்க வாசிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கும் நாங்க கிறிஸ்துவ மூலோபதேச வசனங்கள்ல நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவ மூலோபதேச வசனங்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி படிக்கும் பொழுது நாங்க படிச்சிருக்கிறோம். இல்லையா? சோ மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏன்?
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருக்கு. மரணத்தோட எங்களை வாழ்க்கை அழிந்து போறது இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உயிர்த்தெழுதல் தரப்போறவர். நாங்க இயேசு கிறிஸ்துவோட என்றைக்கும் இருக்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்பில் நாங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாங்க படிச்சுட்டோம். சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்பில் நாங்க படிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாங்க படிச்சுட்டோம். என்னென்ன படிச்சிருக்கோம் நாங்க இது வரைக்கும்? நாங்க படிச்சிருக்கிறோம் அறிமுகம், சுவிசேஷங்கள் அறிமுகம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? சுவிசேஷ புத்தகங்கள் 4, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அதை எழுதின ஆசிரியர்கள், அதுல இயேசு கிறிஸ்து எப்படி காண்பிச்சிருக்கிறாங்க அது குறித்து அறிமுகம் பார்த்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை பத்தி படிச்சினாங்க. இயேசுவும் கிறிஸ்துவும் என்ற வித்தியாசம், இயேசு என்ற சொல்லுக்கும் கிறிஸ்து என்ற சொல்லுக்கும் வித்தியாசங்கள் பார்த்திருக்கிறோம். மோசே மூலமாய் வந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த கிருபைக்கும் வித்தியாசம் பார்த்திருக்கிறாங்க. இயேசு செய்த அற்புதங்கள் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கும் ஜெபத்துக்கும் இடையில இருந்த தொடர்பு பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில இருக்க தொடர்பு பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் படிச்சோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை படிச்சோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் படித்தோம். 12 தலைப்புகளுக்காக நாங்க இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்று இயேசு கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணி சுவிசேஷ புத்தகத்தை படிச்சிருக்கணும். இதை தவிர சுவிசேஷ புத்தகங்கள் நாங்க படிக்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பல விடயங்கள் படிக்கலாம். ஆனா எங்களோட ஃபோக்கஸ் இந்த சீரீஸ்ல எங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தி இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தி முக்கியமான சில விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். இதோட இந்த தொடர் முடியுது. ஆஹ் இதோட இந்த தொடர் முடியுது. யாருக்காவது யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த வாரம் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கிறேன், நோட்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்கிறேன். கஷ்டமா இருக்காது கேள்வி. இது வரைக்கும் நாங்க 2 சீரீஸ் செய்திருக்கிறோம். அது 2 சீரீஸ்லயுமே செய்த கேள்விகளை விட இந்த முறை செய்யற கேள்வி ரொம்ப இலகுவா இருக்கும். ஸோ என்னென்ன செய்தனால வேதமும் நானும் அப்படின்ற ஒரு சீரீஸ் செய்திருக்கிறோம், தொடர் செய்திருக்கிறோம். அப்புறம் கிறிஸ்டின் மூல உபதேச வசனங்கள் அப்படின்ற ஒரு தொடர் செய்திருக்கிறோம். இது 3வது தொடர், சுவிசேஷங்களில் இயேசு என்று தொடர். அதுல நான் கேள்வி கேட்கிறேன் அடுத்த முறை. நிறைய பேர் இருந்தாங்கன்னா நாங்க குரூப்பா பிரிச்சு கூட 2 பேரா இல்லாட்டி 3 பேரா குரூப்பா பிரிச்சு கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எழுதுற மாதிரி கூட செய்யலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். அன்றைய நாள் நிறைய பேர் வந்தா இலகுவா இருக்கும். ஸோ பாவம். யாருக்காவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க இந்த நாள் ஜபிச்சு முடிக்கலாம். அடுத்த வாரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஆஹ் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டேட்டை செக் பண்ணிக்கொள்றேன். அடுத்த வாரம் 27, அதுக்கு பிறகு 3ஆம் தேதி என்ன? 3ஆம் தேதி பெரிய வெள்ளி. நாங்க அடுத்த வாரம் செய்து முடிச்சிருவோம் இந்த கேள்வியை. யா அடுத்த வாரம் நான் கேள்விகள் ஆயத்தப்படுத்திட்டு வரேன். ஆம், சரி, கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இன்றைய நாளுக்கு நாங்கள் ஸ்டடியை முடிக்கலாம்.
யார் ஜெபம் பண்றது? திலீபன் ஜெபம் பண்றீங்களா? திலீபன், நான் கதைகளை கேக்குதா? திலீபன் இல்ல போல இருக்கு. கிரேசி. ஓ, திலீப் ஜெபம் பண்றீங்களா? ஓம். அன்பான ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உமது கிருபையினால் ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே உமக்காக உமது வார்த்தை ஆண்டவரை தியானிக்கவும் ஆண்டவரை படிக்கவும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை நம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரை நீர் எப்படியாக ஆண்டவரை எங்களுக்குள் ஆண்டவரை செயற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிய கர்த்தர் தாமே எங்களுக்கு இறக்க பாராட்டி தந்த தயவுக்கு கூடான ஒரு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஆழமாக அறிய ஆண்டவரே சகோதரனை எங்களுக்காக பயன்படுத்தி கொடுத்த உம்முடைய மகா சிலாக்கியத்துக்கு கூட ஆனகுடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உள்ள நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் படித்த பாடங்களை ஆண்டவரே எங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே எங்கள் ஞானத்தில் ஆண்டவரே ஆழமாக ஆண்டவரை சிந்தித்து நடக்க ஆண்டவரே நாங்கள் வாரந்தோறும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்காதபடி உங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவரே செயற்பட ஆண்டவரே மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதபடி உடைய வார்த்தையிலே செயற்பட்டு ஆண்டவரை வல்ல கிருபையினால் ஆண்டவரை வருகிற வாரங்களில் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள் ஆண்டவரை ஏற்படும் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலுள்ள பாத்திரமாக ஆண்டவரை நாங்கள் பேச கத்தர் தாமே இரக்கம் பாராட்டி வழி நடத்துங்க. உங்கள் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனால பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ வெரி மச் இந்த நாள் இணைந்து கொண்டதுக்கு. அடுத்த வாரம் எல்லாம் ரெடியா வாங்க. கஷ்டமா இருக்காது, சுவிசேஷ புத்தகத்துக்குள்ள தான் வரும் கேள்விகள். ஸோ ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். ஈஸியாக கேட்க முடிஞ்ச அளவு ஈஸியாக தான் நான் கேட்பேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொள்ளாதீங்க, இந்த எக்ஸாம் நினைக்காதீங்க. படித்ததை ஒரு மீட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.